அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? அன்பு சுட்டி குழந்தைகளே, கதை சொல்லி தாத்தாவின் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு அக்பர் பீர்பால் கதை தான் சொல்ல போகிறாங்க. அக்பரின் அரசவை கூடியிருந்தது. எல்லா மந்திரிகளும் இருந்தாங்க. ஆனால் நம்ம பீர்பால் நாற்காலி மட்டும் காலியாக இருந்துச்சு. இதை பார்த்ததும் மற்ற மந்திரிகளுக்கு பீர்பால் சபையில் இல்லாதது மகிழ்ச்சியை தந்தது. அக்பர்கிட்ட பீர்பாலை பற்றி புகார் சொல்லலாம்னு நினச்சாங்க. ஒரு மந்திரி எழுந்து, அரசே, நாங்களும் மந்திரி தான். எங்களாலும் எல்லா வேலையும் செய்ய முடியும். எங்கள் வேலைகளை ஒழுங்காக செய்கிறோம். ஆனாலும் நீங்கள் எப்போவுமே பீர்பாலை தான் புகழ்கிறீங்க, அதாவது பாராட்டுறீங்க. அதுவும் இல்லை, அவருக்கு நிறைய பரிசுகளையும் தர்றீங்க. எங்களுக்கு அது வருத்தமாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கு அக்பர், மந்திரிகளே, உங்கள் வேலையில் குறைவில்லை. ஆனால் அவரோட சமயோஜித புத்தியும் உங்ககிட்ட இல்லை. அவர் எந்த சந்தர்ப்பத்தையும் தன்னோட சமயோஜித புத்தியின் மூலமாக சரியாக சமாளிச்சிருவார் அப்படின்னு சொன்னார். அப்படியா? அப்படின்னா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்ன எங்ககிட்ட இல்லாத சமயோஜித புத்தி இருக்குது அப்படின்னு ஒரு மந்திரி கேட்டார். உடனே அக்பர், நான் கேட்குற ஒரு கேள்விக்கு உங்களில் யாராவது பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். மந்திரிகளுக்கு அரசரின் சவாலை ஏற்றுக்கிட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என் உள்ளங்கையில் ஏன் முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்டார். மந்திரிகளுக்கு பதில் தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பீர்பால் உள்ளே நுழைஞ்சு ராஜாவுக்கு வணக்கம் சொன்னார். சொல்லிவிட்டு தன் நாற்காலியில் போய் உட்காந்துட்டார். பீர்பால், சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இவங்கள ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க பதில் சொல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு அக்பர். மன்னரே, அது என்ன கேள்வின்னு அடியேன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மிகவும் பணிவாக கேட்டார் பீர்பால். ஏன் உள்ளங்கையில் முடி முளைக்கிறதே இல்லைன்னு கேட்டார். அதுக்கு தான் பதில் தெரியலைன்னாரு அக்பர். பீர்பால், உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னாரு அக்பர். சற்று நேரம் பீர்பால் சிந்திப்பது போல நடிச்சிட்டு மற்ற மந்திரிகள் எல்லாம் பீர்பால் சரியாக மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பீர்பால் தன்னோட நாற்காலியிலிருந்து எழுந்து நின்னார். அரசே, நீங்கள் பரிசுகளை உங்கள் கைகளால் வாரி வழங்குவதால் உங்கள் கையில் முடி வளர்வதே இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு மந்திரி எழுந்து, பீர்பால், அப்படின்னா உங்கள் கையில் ஏன் முடி வளரல அப்படின்னு கேட்டார். அதுவா? அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பதில் சொல்ல கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. அங்கிருந்த யாருக்கும் எதுவும் புரியல. அரசரோ, வெக்கப்படாமல் பதில் சொல்லுங்க பீர்பால் அப்படின்னு சொன்னார். அரசே, உங்களிடம் நான் அடிக்கடி பரிசுகளை வாங்கி வாங்கி என் கையிலும் முடி முளைக்கவில்லை என்றார் பீர்பால். அரசவையில் அமைதி நிலவியது. மந்திரிகள் பீர்பால் தான் பரிசு வாங்குவதை எப்படி பெருமையாக சொல்கிறார் என்று நினைத்து அவர் மீது பொறாமைப்பட்டனர். ஆனாலும் ஒரே ஒரு மந்திரி மட்டும் எழுந்து, அப்படின்னா எங்கள் கையில் ஏன் முடி வளரலன்னு கேட்டார். மற்ற மந்திரிகள், நம்மால் பீர்பாலை வகையாக மாட்டி விட்டாரு அப்படின்னு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பீர்பால் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கைகளை பிசைஞ்சபடி. எனக்கு பரிசு கிடைச்சி உங்களுக்கு பரிசு கிடைக்கலைங்கிற பொறாமையில் உங்கள் கைகளை நீங்களே பிசைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, அதனால தான் உங்கள் கையிலையும் முடி வளர்றதில்லைன்னு சொன்னார். மந்திரிகள் முகத்தில் அசடு வழிஞ்சுது. அக்பரோ, சபாஷ் பீர்பால், சரியான பதில், பிடியுங்கள் பரிசை அப்படின்னு சொல்லி அவர் கையில் பரிசை வாரி வழங்கினார். அன்பு செல்வங்களே, நாம் சொல்லும் ஒன்றை நமது புத்தி கொண்டு சமாளிக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் சமயோஜித புத்தி. அடுத்த வாரம் இதே போல் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.